வெல்கம் டீம். இன்னைக்கு பர்சனல் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துருக்கோம். டைம் இல்லை, வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம ஆளுங்கள்ட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, நேரத்தை எப்படி செலவிடுறது அப்படிங்கிறதுல நம்மளுக்கு இன்ன வரைக்கும் பெரிய குழப்பம் போய்கிட்டு இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான். ஸோ பர்சனல் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? தனிப்பட்ட நேர மேலாண்மை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இலக்கு இருக்குங்க. அது படித்தவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்காரன் எல்லாத்துக்குமே ஒரு இலக்கு வச்சு தான் எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இலக்கை ரொம்ப சரியாக நம்ம போய் ரீச் ஆகணும் அப்படின்னாக்கா, ஒவ்வொருத்தவங்களும் நம்மளுடைய நேரத்தை எப்படி செலவிடுறோம், அதை எப்படி கட்டமைக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்ம இலக்கை எவ்வளவு வேகமாக நம்ம போய் அடைய முடியுங்கிறது. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். ஸோ நேரத்தை வீணடிக்காம ஒவ்வொரு நாட்களையும் ரொம்ப சரியாக செலவிடுறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டிப்ரெஷனுங்க, யாரை பார்த்தீங்கன்னாலும் சின்ன பேபியிலிருந்து பெரிய ஆள் வரைக்கும் குழப்பத்திலே இருக்காங்க. அமைதியாவே இருக்காங்க. ஏன் அமைதியா இருக்காங்கன்னு அவைகளுக்கும் தெரியல, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சிடுன்னு விழுந்துகிட்டே இருப்பான். சில பேர் அமைதியாவே இருப்பான். சில பேர் எதுக்கு சிரிக்கிறான்னே தெரியாது. சில பேர் எதுக்கு சிரிக்கிறேன்னு தெரியாமலே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவனாவே இல்லை. டைம் மேனேஜ்மெண்ட்ல பர்சனல் டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். நேர மேலாண்மை அப்படிங்கிற டாபிக்ல நிறைய நன்மைகள் நமக்கு இருக்குது. ஸோ குறைஞ்ச நேரத்தில் அதிகமாக சாதிக்கிற ஒரு குரூப் நம்மள இருந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம கூடவே தான் இருப்பாங்க, சக்ஸஸ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு எப்படி இப்படி சக்ஸஸ் ஆகுறாங்கிற கேள்வி மட்டுமே தான் இருக்கும். ஆனால் ஏன் ஆனாங்கன்னு நம்மளும் கேட்க மாட்டோம். அவங்கள்ட்ட என்ன நம்ம கற்றுக்கிறலாங்கிறத யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு பொறாமப்படுறதுக்கு, வைத்தறிச்சப்படுறதுக்குமே நேரம் சரியாக போய்கிட்டு இருக்குது. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. முக்கியமான விஷயம் இன்க்ரீசிங் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு டைட்டில் நம்ம போய் படித்து பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் நமக்கு தெரிய வருது. நேரத்தை ரொம்ப சரியாக பயன்படுத்துகிறவங்க தான் குறைஞ்ச டைம்லேயே நிறையா சாதிப்பாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள யாரை சொல்லலாம்னா ரொம்ப டிசிப்ளினாக இருக்காங்க. யாரை சொல்லலாம்னா டைமை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு நம்ம அந்த பேர் கொடுக்கலாம். ஒரே நேரத்தில் நம்ம ஒரு சிறந்த முடிவை எடுக்கிறதுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதுல ஏன் டியூட்டி ஓவர் டைமா உள்ள போய்கிட்டு இருக்கு. நம்மளாம் என்ன நினைக்கிறோம், வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று ஆக்குபைடாக வச்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம சக்ஸஸ் ஆகலாம் நினைக்கிறோம். கண்டிப்பாக இல்லைங்க. வீட்டில் யாருமே நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. நம்மளை பற்றி என்னென்ன யார்கிட்டயா மைக்கு கொண்டு போய் கொடுத்து கேட்டால் கழுவி ஊத்துறாங்க நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும். ஏன்னா நம்ம அவங்களுக்கான நேரத்தை கரெக்டாக செலவிடலை, நம்மளுக்கான நேரத்தை நம்ம செலவிடலை. என்ன பண்றோன்னே தெரியாம ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுல ஏதோ அங்கங்க கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனை வச்சு நம்ம லைஃப்பை ஓட்டிக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு நிமிஷம் நம்ம என்ன பண்றோங்கிறத செல்ஃப் எஸ்டிமேஷன் செஞ்சு பார்த்தோம், நம்மளுக்கு நம்மளே ஒரு ரிவ்யூவராக இருந்து பார்த்தோம்னா டைம் மேனேஜ்மெண்ட்ல நம்ம என்ன மாதிரி இருக்கோங்கிறத எடுத்து நம்ம செக் பண்ணாலே நம்ம யாரும் நமக்கே தெரிஞ்சிருங்க. அடுத்தவனை எப்படி இருக்கான், அடுத்தவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம், நம்மளுடைய நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்துறோமா நம்ம யோசிச்சோம்னாலே நம்ம மற்றவங்களை விட பெட்டர் பர்சனா இருக்கலாங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமே கிடையாது. இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. இப்போ வாங்க இன்னும் முக்கியமான கட்டத்துக்கு போவோம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே நமக்கு என்னென்ன சேலஞ்சஸ் வருது. ஏன்னா சேலஞ்சஸ் அப்படிங்கிறது, பிரச்சனைங்கிறது நம்ம கூடவே வேற இருக்கு, நம்மளே புதுசாக உருவாக்கவும் செய்கிறோம். மக்கள் எப்படி போராடிட்டு இருக்காங்க டைம் மேனேஜ்மெண்ட் கூட, என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற அந்த ரேஞ்சை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, சில பேர் நம்ம குரூப்லேயே இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் லாஸ்ட் டைம் வரை வெயிட் பண்ணி ஜவ்வா இழுத்து கடைசியில தான் செய்யறதுக்கே போராடுவாங்க. நம்மள நிறைய பேர் எக்ஸாம் டைம்ல கூட, எக்ஸாம் நாளைக்கு அப்படின்னா அந்த காலையில புக்கை திறந்து பார்ப்போம், என்ன சப்ஜெக்ட் இன்னைக்கு நான் எழுத போறேன் அப்படின்னு. ஆனா ப்ரொஃபஷனலாவே நிறைய பேர் அந்த மாதிரி செய்வாங்க. தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க நாட்களை. கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சு முடிச்சிட மாப்ள அப்படிமா.
கொஞ்ச நேரம் அந்த மணி எத்தனை 9 மணியா 11 மணிக்கு ஆரம்பிக்கிறேன் பாரு அப்படிமா, கடைசி வரை அவனால் அந்த டாஸ்கை ஃபினிஷ் பண்ணவே முடியாது. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு நம்மள்ட்ட ஒரு ஆள் வந்து என்னால கடைசி நிமிஷத்துல செய்ய முடியும்னு சொல்றாங்கன்னா அவங்க மட்டுமே சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல அப்படி சொல்றவங்கள செல்ஃப் கான்ஃபிடன்ஸா சொல்றாங்கன்னு நம்ம ஒத்துக்கலாம். ஆனா குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஒர்க்கிங் டுகெதர் அந்த மாதிரியான ஒரு டாஸ்க்ல வந்து நான் கடைசியில முடிச்சிருவேன்னு சொல்றான் பாருங்க, அவன் கண்டிப்பா முடிக்க மாட்டான். ஏன்னா அவன் அதுக்கடுத்து என்ன சாக்கு போக்கு சொல்லலாங்கிறத வெல் ப்ரிப்பேர்டா ஆர்கனைஸ்டா இருப்பான். இதை நீங்க கண்டிப்பா ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். இதே சேலஞ்சஸ்ல டைம் மேனேஜ்மெண்ட்ல இன்னும் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னா டிஸ்ட்ராக்ஷன். நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போறோங்கிற ஒரு முடிவு எடுக்கிறோம். நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போறோம்னு ஒரு முடிவு எடுத்து போயிட்டு இருக்கும் பொழுது 9 மணில இருந்து 11 மணிக்குள்ள இதை நான் முடிச்சிருவேன் போவேல டக்குன்னு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், அப்படியே கவனம் அதுக்கு போயிடும். நான் என்ன பண்றேங்கிறத மறந்துட்டு அதுக்குள்ள போயிடுவோம். சோசியல் மீடியாவா இருக்கட்டும், அடுத்தவங்கள்ட்ட பேசுறதா இருக்கட்டும், அப்போன்னு பார்த்து நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க தெரியாதவங்க வந்து ஏதாவது கேட்கறதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த 9 to 11 நம்ம எதுக்கு பிளான் பண்ணோமோ அது அப்படியே இங்கே செலவாயிரும், ஸ்ட்ரெஸ் ஆயிரும், நம்மளுடைய வேலையை நம்ம முடிக்கலையே அப்படின்னு. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய சேலஞ்சஸா இருக்கு. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க இருங்க. இன்னொன்று என்னன்னா, எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறதுனே நம்ம முடிவு பண்ண முடியாம இருப்போம். டைம் மேனேஜ்மெண்ட்டை உங்களால சரியா செய்ய முடியலன்னு எப்ப தெரியுமா நீங்க முடிவு பண்ணணும்? நம்மளுடைய விஷயத்துல எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் நம்ம தெரியாம இருப்போம். ஒரு டெசிஷனுக்கே நம்மளால வரமாட்டான். அவன் தான் உண்மையிலேயே டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டான முறையில பயன்படுத்தவில்லை. இதை புரிஞ்சுக்கணுங்க. நான் யாருக்கு அட்வைஸ் பண்ணல, என்னைய சேர்த்து தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, இதெல்லாம் சரி பண்றதுக்கு என்னையா செய்யணும்? இவ்வளவு பேசுற, ஆர்டிகல் படிங்கிற, அங்க போய் பாருங்க இங்க போய் பாருங்கிறீல, நீ என்ன சொல்ற அப்படின்னு நீங்க என்னை கொஸ்டின் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜிஸை நான் சொல்றேன். புத்திசாலித்தனமா பிரில்லியண்டான கோல்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் செட் பண்றதுக்கு நமக்கு தெரியணும். எது ஸ்மார்ட்டான வழி அப்படிங்கிறது, எது ஸ்மார்ட் கோல் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச அந்த முடிவு பண்ணி அந்த கோலை நம்ம ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். அதுக்கடுத்து நம்மளுக்கு எது முக்கியம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நமக்கு இந்த நாள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி திட்டமிடணும். அது நடக்கவும் செய்யலாம். நம்மளால 100% முடியாட்டினாலும் 50% நம்ம முடிவு பண்ண மாதிரி அந்த நாளை செலவு பண்ணிட்டாலே நம்ம சக்சஸ் ஆயிட்டோம்னு அர்த்தம். அதே போல நம்மளுக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் என்ன அப்படிங்கறத நமக்கு நாமளே கொஸ்டின் பண்ணிக்கிட்டா நம்ம எதுல வீக்கா இருக்கோம்னு தெரிஞ்சு போயிடும். அதுலதான் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஒதுக்கிட்டாலே நம்மளோட சக்சஸை நோக்கி நம்ம நெருங்கிட்டோம்னு அர்த்தம். அதே இன்னும் முக்கியமானங்க மல்டி டாஸ்கிங். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டோம்னா மல்டி டாஸ்கிங் செய்யறத ரொம்ப பெரிய சாதனை அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, ஒரு வேலையை ஒரு டைம்ல கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டாலே நம்ம பெட்டர் பர்சனா இருக்கலாம். மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது 10 வேலையை ஒரே நேரத்துல செய்யறது இல்லைங்க. 10 வேலையை 10 வகையா நம்ம ஒரு நாளை பிரிச்சு 10 வேலையிலையும் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி 10 வேலையும் கச்சிதமா முடிக்கிறோம் பாருங்க, அதுதான் மல்டி டாஸ்கிங். ஒரே நேரத்துல 10 வேலையை செஞ்சு எதை எங்க வச்சோம்னு தெரியாம நம்மளே குழம்பி எல்லாத்தையும் குப்பையில போடுறதை விட ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். ஒரு வேலையை தேர்வு பண்ணுங்க, ஒரு வேலையை சரியா செய்யுங்க. அந்த ஒரு வேலையில நீங்க பெட்டர் பர்சன் ஆயிட்டீங்க அப்படின்னாலே அடுத்து இருக்கக்கூடிய வேலைகளை எப்படி செய்யணுங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் ஐடியா நமக்கு கிடைச்சிரும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி. ஏய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா. சோ டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜிக்கலா எப்படி நம்ம அணுகலாம்? போமோடோரோ டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, பேரை பார்த்து நம்ம பயப்படவே தேவையில்லை. ஒரு 1/2 hour எடுத்துக்கிறோம், 25 minutes ஒரு வேலையை செய்கிறோம். படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக 25 minutes எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கரெக்டாக படிக்கிறதுல செலவிடுறோம். ஒரு 5 minutes ரெஸ்ட் பண்ணலாம். நம்மளுக்கு எது மனசுக்கு ஆறுதலா இருக்கோ அந்த விஷயத்துல ஒரு 5 minutes ஈடுபட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அடுத்த 25 minutes திருப்பி படிப்புல இறங்கலாம். அடுத்த 25 minutes அடுத்த வேலையில இறங்கலாம். இப்படி நம்ம நேரத்தை வகுக்கணுங்க. என்னால 1 மணி நேரம் ஃபோக்கஸ் பண்ண முடியுதியா? பரவாயில்ல, ஃபோக்கஸ் பண்ணுங்க. 15 minutes ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளை நாமளே தயார்படுத்திக்கிறதுக்கு, பிரெயினை ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்குது. நான் ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே புக்கிலே இருப்பேன் அப்படின்னு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்க அந்த புக்கில் இல்லை வேற எங்கேயோ இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை நீங்க வாட்ச் பண்ணிக்கிறீங்க. 80/20 அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. பேரட்டோ பிரின்சிபல் சொல்லுவாங்க. 80-20 பிரின்சிபல். என்னடா அது அப்படின்னு பார்த்தா, நம்ம 20% செய்யக்கூடியதனுடைய விளைவு 80% இருக்கும். அதிக முடிவுகளை தரக்கூடிய பணியில நம்ம கவனம் செலுத்தணும். லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் எப்படி உருவாக்குறது?
ஒரு ஃபாலோயிங் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது, நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட், பர்சனல் டைம் மேனேஜ்மெண்ட்ல கன்சிஸ்டன்சி, நிலைத்தன்மைங்கிறது அவசியத்திலும் அவசியமா இருக்குது. நம்ம மேம்பாட்டிற்கான பகுதியில வாரந்தோறும் ஒவ்வொரு வீக், லாஸ்ட் வீக் நான் என்ன பண்ணேன், அடுத்த வீக் என்ன பண்ண போறேங்கிற பிளானிங், ஒரு அனாலிசிஸ் நம்மளை பத்தி நம்ம செஞ்சா மட்டும்தான் நம்மளுடைய கோல் நம்ம அதை கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியுங்கிறது என்னுடைய ஹம்பிள் சஜஷன். ஸோ ஏதாவது எதிர்பாராம நடந்துருச்சு அப்படின்னா கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த பிளானிங்ல சில அட்ஜஸ்ட்மெண்ட் ஏற்படுத்திக்கலாம். ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டியது இல்லைங்க. ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வர்றது, டைம் மேனேஜ்மெண்ட், அதுவும் பர்சனல் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட டிப்ரெஷன், மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும், நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கறதுக்கும், ஃபோக்கஸை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும், செட் பண்ண கோலை சரியான முறையில் ரொம்ப துல்லியமாக அடைகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கிரிட்டிசிசம் மோஸ்ட் வெல்கம்.